பிரைஸ் தி லார்ட். இன்று 11வது நாள். தேவனுடைய நாமமும் பரிசுத்த ஆவியானவரும். நாம் இப்போது அறிவு எங்கும் அதிகரித்து வரும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், திறமசாலிகள், தகவல் அறிந்தவர்கள். ஆனால் அதே நேரத்தில் பலர் குழப்பத்தில் இருக்கிறார்கள். மனதளவில் உடைந்து போய் உள்ளனர். மேலும் தவறான தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அறிவு என்பது எது சரி, ஏன் சரியானதை செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறது. ஆனால் உண்மையான ஞானம் மனிதனிடமிருந்து வருவதில்லை. அது தேவனிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது. Day 11, God's wisdom and the Holy Spirit. Praise the Lord. We are living in a time where knowledge is increasing everywhere. People are educated, skilled, and informed, yet many are confused, broken, and making wrong decisions. Why? Knowledge tells you what is right and why to do what is right. And true wisdom does not come from man, it comes from God through the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே ஞானத்தின் மூலாதாரம். ஏசாயா 11:2 வேதாகமம் கூறுகிறது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். இதன் மூலம் ஞானம் நாம் உருவாக்குவது அல்ல, நாம் பெற்றுக்கொள்வதே என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை அளிக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், நமது புரிதலை திறந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாமல் நாம் அறிவாளிகளாக இருக்கலாம், ஆனால் இன்னும் முட்டாள்தனமான தீர்மானங்களை எடுக்கலாம். The Holy Spirit is the source of wisdom. The Bible says in Isaiah 11:2, "The Spirit of the Lord shall rest upon him, the Spirit of wisdom and understanding." This clearly shows that wisdom is not something we manufacture, it is something we receive. The Holy Spirit gives wisdom, teaches truth, and opens our understanding. Without the Holy Spirit, we may be intelligent, but still make foolish decisions. மனித ஞானமும் வரம்புக்குட்பட்டது. 1 கொரிந்தியர் 2:14 கூறப்படுகிறது, ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். மனித ஞானம் அனுபவத்தின் அடிப்படையில் ஆனது. நமது புரிதலின் காரணமாக வரம்புக்குட்பட்டது, உணர்ச்சியால் பாதிக்கப்படுவது. ஆனால் தேவனுடைய ஞானம் பரிசுத்தமானது, பரிபூர்ணமானது, நித்தியமானது. பல நேரங்களில் நமக்கு சரியாக தோன்றுவது தேவனுடைய பார்வையில் தவறாக இருக்கலாம். அதனால்தான் நீதிமொழிகள் 3:5-6 கூறப்படுகிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. Human wisdom is limited. 1 Corinthians chapter 2 and the verse 14 says, "The natural man does not receive the things of the Spirit of God." Human wisdom is based on experience, limited by understanding, influenced by emotions. But God's wisdom is pure, perfect, and eternal. Many times, what looks right to us may be wrong in God's sight. That is why Proverbs chapter 3, verses 5 and 6 says, "Trust in the Lord with all your heart and lean not on your own understanding." பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஞானத்தில் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் சும்மா பிரசன்னமாக மாத்திரம் நம்மோடு இருக்கவில்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியையை செய்கிறவராகவும் கூட இருக்கிறார். அவர் நம் தீர்மானங்களை வழி நடத்துகிறார். நாம் தவறாக செல்லும் போது எச்சரிக்கிறார். சரியானதை தேர்வு செய்யும் போது சமாதானம் அளிக்கிறார். சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு மென்மையான குரல், இதை செய்யாதே அல்லது இந்த வழியில் போ என்று சொல்லும். அது உங்களுக்கு ஞானம் அளிக்கும் பரிசுத்த ஆவியானவரின் குரல் தான். நாம் கேட்கும் போது பாதுகாக்கப்படுகிறோம். நாம் உதாசனப்படுத்தும் போது பிரச்சனைகளில் விழுகிறோம். The Holy Spirit guides us into wisdom. The Holy Spirit is not just present, He is active in our lives. He guides our decisions, warns us when we go wrong, gives peace when we choose rightly. Sometimes you may feel a gentle voice inside saying, "Don't do this," or "Go this way." That is the Holy Spirit giving you wisdom. When we listen, we are protected. When we ignore, we fall into trouble. ஞானத்திற்காக தேவனை கேளுங்கள். யாக்கோபு 1:5 கூறப்படுகிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவன் நமக்கு ஞானத்தை மறைத்து வைத்திருக்கவில்லை.
நாம் கேட்பதற்காக காத்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்க வேண்டும். விசுவாசத்தோடு, தாழ்மையோடு, கீழ்ப்படிவதற்கான மனதுடன், நாணம் என்று தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, நல்ல முறையில் வாழ்வதற்காகவும் வேண்டும். Ask God for wisdom. James 1:5 says, If any of you lack wisdom, let him ask of God, who gives generously. God is not withholding wisdom from us. He is waiting for us to ask, but we must ask in faith, with humility, with a willing heart to obey. And wisdom is not just to know, it is to live rightly. ஆவியின் வழி நடத்துதலால் நடத்தப்படும் வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்த மனிதன் தனது ஞானத்தை இவ்வாறு காண்பிப்பான்: வார்த்தைகளில், செயல்களில், உறவுகளில், தீர்மானங்களில் கோபமாக பதிலளிப்பதற்காக பொறுமையுடன் பதிலளிப்பார். கோபத்தின் இடத்தில் தெளிவுடன் நடப்பார். பயத்தின் இடத்தில் விசுவாசத்தில் நடப்பார். இதுவே நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிடைக்கும் ஞானத்தின் சக்தி. Living a life led by the Holy Spirit, a person filled with the Holy Spirit will show wisdom in words, action, relationships, and decisions. Instead of reacting in anger, they respond with patience. Instead of confusion, they walk in clarity. Instead of fear, they move in faith. That is the power of wisdom through the Holy Spirit.